கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. உலகத்தார் பயன்படுத்தும் ஆயுதங்களிலிருந்து முற்றிலும் மாறான வேறு வகையான ஆயுதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயன்படுத்த வேண்டும். நமது ஆயுதங்களுக்கான சக்தியை கடவுளிடமிருந்து பெறுகிறோம். இவை பகைவர்களின் வலிமையான இடங்களை அழித்துவிடும். வாக்குவாதம் செய்தல், சண்டைகளில் ஈடுபடுதல், மற்றவர்களின் உடல்களை தாக்கி காயப்படுத்துதல் போன்ற மாமிசத்துக்கேற்ற போர்களில் ஈடுபடாமல் ஜெபத்தினாலும் ஆவியின் வல்லமையினாலும் வேத வசனத்தாலும் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவர்களாக போரிட்டு ஆண்டவர் தந்த அதிகாரத்தினால் மாமிச கிரியைகளை மேற்கொண்டு எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழாக சிறைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவரே அரணாக கோட்டையாக இருக்கிறார். பிரியரே, அரண் என்றால் பெரிய வெளிப்புறச் சுவர். உள்ளே இருப்பவர்களை எதிரிகள் தாக்காத வண்ணம் பாதுகாப்பாய் அமைந்திருக்கும். எப்பேற்பட்ட எதிரிகளும் தாக்காதிருக்கும் விதத்தில் மிக உறுதியானது. இந்த உலகின் அதிபதியாகிய பிசாசின் ஆயுதங்கள் நம்மீது பாய்ந்து கொண்டே இருக்கும். நம் ஆன்மீகம் இருளுடன் தினமும் மோதலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் ஆன்மீக போரில் உள்ளோம். ஆவியிலுள்ள ஆண்டவருடைய பலம் மாத்திரமே பிசாசின் கோட்டைகளை நமக்கு ஜெயம் பெற முடியும். இப்போரில் வெற்றி பெற மாமிசமான மனித முயற்சிகள் பயனற்றது. எனவேதான் பவுல் கூறும்போது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகளாயிராமல் பிசாசின் கோட்டைகளை தகர்க்கும் அரணாகிய ஆண்டவரின் பலன் நமக்கு வேண்டும் என்கிறார். பலனில்லாத நம்மை பலப்படுத்தி சக்திப்படுத்தி ஜெபம் பண்ண வேண்டுதலோடு விழித்திருக்க அவர் உதவி செய்வார். கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. சத்ருவனுடைய கோட்டைகளை தகர்த்து எரியத்தக்க சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு உம்முடைய பலனிலே பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.